உட்கார்ந்த இடத்துல இருந்தே தூக்குவேன். பாக்குறியா? நீங்க எதுக்கு எடுத்தாலும் நீங்க வந்து விஷயத்துக்கு வாங்க. இவ்வளவு தைரியமா பேசுறியே, என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இருக்க அவன் பொண்ணு, தூக்கி காட்டுமா? நீ வரணும். நீ வந்து 1 மணி நேரத்துக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆகணும். இல்லன்னா உன் குடும்பத்தை கூண்டோட தூக்கி கைலாசத்துக்கு அமுச்சு விட்டுருவேன். அதுக்கப்புறம் ஐயோ அம்மானு கதர்னாலும் ஊண்டு புறண்டாலும் எவனும் வரமாட்டான். நீ வர்ற காம்ப்ரமைஸ் ஆனா தப்பிச்ச. உன்னெல்லாம் விடுற மாதிரி ஐடியாவே கிடையாது. கோவையில் இருந்து ரவுடி ஒருவர் லண்டனில் உள்ள சினிமா தயாரிப்பாளரை மிரட்டியதாக வெளியான பகீர் ஆடியோ இதுதான். அடுத்த 1 ஹவர்ல அந்த நீ சொல்ற ப்ரொசீஜரை 1 ஹவர்ல பண்ணி காட்டுற. 1 ஹவர்ல ஏன் இதெல்லாம் காமெடி இல்ல? 1 ஹவர் என்னத்தப்பா காமெடியா? இன்னைக்கு வந்து நாம பேசி இது பண்றோம். நான் பண்றேன். சரி 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 நான் பண்றேன். தூக்குறேன். இல்ல நீங்க இங்கேயே வச்சு தூக்குறேன். பாக்குறியா? நான் பண்ணி தரேன். நான் பண்றேங்க. இன்னைக்குள்ள இருங்க. நான் இன்னைக்குள்ள நான் பண்ணி. கோவையை சேர்ந்தவர் சினிமா தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி. இவர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஃபேசஸ் என்ற மலையாள திரைப்படத்தை தயாரித்தார். படத்தின் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை மேற்கொண்டு படத்தை முழுமையாக்க கேரள மாநிலம் கொச்சினில் உள்ள நிறுவனத்தில் கொடுத்தார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சஞ்சய் குமார் ரெட்டி தனது மனைவி லாவண்யாவுடன் லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார். அப்போது சஞ்சய் குமார் ரெட்டி தனது திரைப்பட நிர்வாகத்தை அலுவலக மேனேஜராக பணிபுரிந்த தனது தம்பி ரமேஷிடம் பொறுப்புகளை ஒப்படைத்து சென்றார். இந்த நிலையில் அங்கிருந்தபடியே போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் குறித்து சஞ்சய் குமார் ரெட்டி விசாரித்தார். அப்போது சஞ்சய் குமார் ரெட்டி இறந்து விட்டதாக சான்றிதழ் பெற்று ஃபேசஸ் திரைப்படத்தை கோவை புதூரைச் சேர்ந்த அங்கம்மாள் பிலிம்ஸ் என்ற நிறுவனத்திற்கு விற்பனை செய்யப்பட்டு சென்சார் பணிகள் முடிந்து விட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார். தனது சகோதரர் ரமேஷ், திரைப்பட இயக்குனர் நீலேஷ், போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை செய்த நிறுவனத்தைச் சேர்ந்த ராஜேஷ் மற்றும் கோவை புதூரை சேர்ந்த முருகேசன் ஆகியோர் திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி இறந்துவிட்டதாக போலியான இறப்புச் சான்றிதழை சமர்ப்பித்து இந்த பணிகளை செய்திருப்பதும், பணிகள் முடிந்து திரைப்படத்தை 6 கோடி ரூபாய்க்கு வேறு ஒரு தயாரிப்பாளருக்கு விற்பனை செய்து 20 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் பெற்றிருப்பதும் தெரிய வந்தது. சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி அடையாளம் தெரியாத பிணமாக வைக்கப்பட்டிருந்த ஒருவரது சடலத்தை சஞ்சய் குமார் ரெட்டி என அடையாளப்படுத்தி அவரது பெயரில் இறப்புச் சான்றிதழ் பெற்றிருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த திரைப்பட தயாரிப்பாளர் சஞ்சய் குமார் ரெட்டி சென்னை மாநகராட்சி விஜிலன்ஸ் பிரிவு, தமிழக போலீஸ் டிஜிபி மற்றும் கேரள மாநில போலீஸ் டிஜிபி, சிபிஐ ஆகியோருக்கு உடனடியாக மெயில் மூலம் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் பாலரி வட்டம் போலீசார் திரைப்பட இயக்குனர், கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்த நீலேஷ், சாலச்சத்திரம் பிலிம்ஸ் நிறுவன உரிமையாளர் ராஜேஷ், கோவை புதூரை சேர்ந்த முருகேசன், திருச்சி பொன்மலையைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் ஆகிய 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து கேரள தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். இந்த நிலையில் போலீஸ் அளித்த புகாரை வாபஸ் பெற கூறி சஞ்சய் குமார் ரெட்டியை மிரட்டிய ரவுடி கேரள போலீசில் கொடுத்திருக்கும் புகாரை வாபஸ் பெறவில்லை என்றால் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் படிக்கின்ற உனது மகளை கடத்துவேன் என்று பகிரங்க மிரட்டல் விடுத்தார். நான் யாருன்றதெல்லாம் நீ கேட்காத. நான் கேரளால ஒரு எஃப்ஐஆர் போட்டுக்கிறேன் எங்க மேல. எவ்வளவு சொல்லியும் நீ கேட்க மாட்ற. பிரஸ், மீடியா, நியூஸ்னு எல்லாரையும் கூப்பிட்டு நியூஸ் கொடுக்குற. இல்ல கரெக்ட்டுங்க. இப்போ நான் பொண்ணு உயிர் வேணுமா வேணாமா? மிரட்டலுக்கு அஞ்சாமல் சஞ்சய் குமார் ரெட்டி தனக்கு விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து மீடியாக்களிடம் தெரிவித்ததால் அந்த ரவுடி மீண்டும் சஞ்சய் குமார் ரெட்டியை தொடர்பு கொண்டு உன் மகளை சித்திரவதை செய்ய போகிறேன் என்று கடுமையான மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. ஹலோ மரியாதை பேசு. ரொம்ப நீங்க உனக்கு என்னடா மரியாதை? நாங்கள் இன்னும் நியூஸ் எல்லாம் போடலையே, எதுவுமே கிடையாது. நான் ஒண்ணு அதுக்கப்புறம் ஒண்ணுமே நாங்க பண்ணலையே. ஹலோ, ஒன்ன எப்படி தூக்கி நான் என்ன சித்திரவதை பண்றத நீ பாக்குற? உன்னையே லைவ் வீடியோ போட்டு சரி கண்ணு முன்னாடியே உன் பொண்ணை சித்திரவதை பண்றடா. தன் மீதும் தனது மனைவி மீதும் ரவுடியின் தூண்டுதலின் பேரில் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் என்பவர் போலியாக பண மோசடி வழக்கு பதிந்திருப்பதாக தெரிவித்த சஞ்சய் குமார் ரெட்டி
இன்ஸ்பெக்டர் நெப்போலியனின் பெயரை சொல்லி ரவுடி தன்னை தொடர்ச்சியாக மிரட்டி வருவதாகவும் சஞ்சய் ரெட்டி தெரிவித்தார். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேச வைக்கிறேன் உன்னை. இங்க நெப்போலியன் தெரியும்ல உனக்கு? அவர் எப்படி? யாரு நெப்போலியன்? அது யாரு? இன்ஸ்பெக்டர் பாஸ்கர். பாஸ்கர் இருந்தாரு, ஓகேவா? ஆனா நெப்போலியன் எல்லாம் முடிச்சு கொடுப்பாரு நம்மளுக்கு கூட இருந்து. நம்மால் தான் அவரு. பொதுவாக காவல் நிலையங்களில் 10 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே மோசடி வழக்குகளை விசாரிக்க அதிகாரம் உண்டு. அதற்கு மேல் உள்ள தொகை என்றால் மாநகர குற்றப்பிரிவுதான் விசாரிக்க வேண்டும் என்ற நிலையில் 71 லட்சம் ரூபாயை ரொக்கமாக பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக முருகேசன் அளித்த புகாரில் குணியமுத்தூர் காவல் நிலைய ஆய்வாளர் நெப்போலியன் உடனடியாக வழக்கு பதிவு செய்தது எப்படி? குற்றச்சாட்டிற்கு உள்ளான நபரும் அவரது மனைவியும் வெளிநாட்டில் இருக்கும் நிலையில் ஆரம்பகட்ட விசாரணை கூட மேற்கொள்ளாமல் எஃப்ஐஆர் பதிவு செய்ய நெப்போலியன் வேகம் காட்டியது ஏன் என்ற கேள்விகளுக்கு நெப்போலியனிடம் பதில் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தயாரிப்பாளர் சஞ்சய் ரெட்டி கடந்த ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்து விட்டதாக பெருநகர சென்னை மாநகராட்சி இறப்புச் சான்றிதழ் அளித்துள்ளது. அப்படி இருக்க அதே சஞ்சய் ரெட்டி மீது கடந்த மாதம் 30ஆம் தேதி இரவு 9 மணிக்கு புகாரை பெற்று அவசரமாக அடுத்த சில நிமிடங்களில் மோசடி வழக்கு பதிவு செய்தது எப்படி என்ற கேள்விக்கும் குணியமுத்தூர் காவல் ஆய்வாளர் நெப்போலியனிடம் பதில் இல்லை. இதுகுறித்து விளக்கமளித்த கோவை துணை ஆணையர் கார்த்திகேயன், பாதிக்கப்பட்டதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பணம் கொடுக்கல் வாங்கல் குறித்து வங்கியில் விசாரிக்க எஃப்ஐஆர் அவசியமாகிறது. விசாரணையில் பணம் கொடுக்கவில்லை என்பது உறுதியானால் அது ரத்து செய்யப்படும். மேலும் காவல் ஆய்வாளர் நெப்போலியன் பெயரை சொல்லி மிரட்டிய நபர் யார் என்பது குறித்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். பாலிமர் செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் நேசராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.